Hi all, welcome back to our channel. TNPSC Group 2 வந்து எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்திருக்கலாம். TNPSC வந்து பார்த்தீங்கன்னா 14th மார்ச்லேருந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. TNPSC Group 2ல் அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ மாதிரி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ இருக்குது, அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியல, எடுத்த உடனே நானே போய் பண்ண பயமாக இருக்குது, ஒன்ஸ் ஏதாவது வீடியோ பார்த்துட்டேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி வந்து பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கு இல்லையா, கீழே பாருங்கள். அந்த ரெஜிஸ்டர்டு யூசர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர்டு யூசர் வந்து கொடுக்குறேன். இங்கே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது, இங்கே ஒரு கேல்குலேஷன் கேட்குது. எப்பயும் போல் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டீட்டெயிலை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு எப்பயும் போல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2க்கு வந்து ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு டெமோவாக காட்டியிருந்தேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நான் பேமெண்ட் யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வந்து கன்செஷன் அவைல் பண்ணியிருந்தும் 4th டைமாக இல்லை அதை விட நிறைய டைமாக நீங்கள் வந்து இந்த டைமும் ஃபீஸ் கன்செஷன் வேணும்னு சொல்லி கொடுத்து தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெய்டுன்ற ஆப்ஷன் காட்டாது. லைக் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறப்போ உள்ளே போயிட்டு ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அகெயின் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டி நம்ம 100 rupees கட்டினாலே போதும். இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கொடுக்குற ப்ராசஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் டேஷ்போர்டுக்குள்ளே வந்து போயிடுறேன். 1 செகண்ட். இப்போ வந்து நம்ம கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் கிடையாதுங்க. அது நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன விஷயம் கொடுக்குறாங்கன்னா, யூ ஹவ் சூசன் டு எடிட் த டீடைல்ஸ். என்ன ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த ஒரு டவுட் கேட்டிங்க, எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிருக்கு பட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இன்னும் ஜெனரேட் ஆகலையே. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்? அப்ளிகேஷன் பண்ணதுக்கான நம்பர் மட்டும்தான் ஜெனரேட் ஆகும். நமக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போவே ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா யாருக்குமே ஆகியிருக்காது. இதை நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு சப்மிட் பண்ணீங்க, என்ன டைம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டைரெக்டாக நான் வந்து அப்ளிகேஷனில் போயிட்டு என்னோட நேமை மாற்றுறேன், என் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறேன், ஜெண்டரை மாற்றுறேன், கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி மாற்றுறேன், SSLC ரிஜிஸ்டர்ட் நம்பர் அண்ட் போர்டை மாற்றுறேன், இல்லை பெர்மனெண்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் மாற்றுறேன், மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ இமெயில் ஐடி. இந்த விஷயத்தெல்லாம் டைரெக்டாக நீங்கள் குரூப் 2 அப்ளிகேஷனில் போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைண்ட்லி எடிட் த டீடைல்ஸ் இன் யோர் OTR ஃபர்ஸ்ட். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் மாத்திரதா இருந்தால் அப்படியே கீழே வாங்க. இங்கே ஒரு 4-5 டிக் பாக்ஸ் கேட்கும். 4 பாக்ஸ், ரைட்? ஓகே, 4 பாக்ஸ் கேட்கும். இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எடிட் இன் OTRா எடிட் அப்ளிகேஷனானு கேட்கும். இந்த டீட்டெயில் மாத்திரதா இருந்தால் நீங்கள் எடிட் இன் OTR கொடுத்து உள்ளே போங்க. இல்லை நான் வேறு டீட்டெயில் மாற்றணும், ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாமல் ஜென்ரல் இங்கிலீஷ்னு போட்டுட்டேன், நான் ஜென்ரல் தமிழ் தான் மாற்றணும், இல்லை நான் ஃபோட்டோவை தெரியாமல் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுக்காம விட்டுட்டேன், இல்லை நான் வந்து கீழே டேட் அண்ட் நேம் போடாமல் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் டைரெக்டாக எடிட் அப்ளிகேஷன் போய்க்கோங்க. இல்லை எனக்கு நேம்லேயே ஸ்பெல்லிங் சேஞ்சாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் OTR வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எடிட் அண்ட் OTR கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி நம்ம OTRல வந்து சேஞ்ச் பண்ண என்ன ப்ராசஸ் இருக்குமோ அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பர்சனல் டீட்டெயில் என்னென்னன்றதை எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் ஆகிட்ட பின்னாடி தான் உங்களுடைய சேம் டீட்டெயில் வந்து உங்களுடைய குரூப் 2 அப்ளிகேஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு குரூப் 2 அப்ளிகேஷனில் எப்படி மாற்றுறதுன்ற மாதிரி நீங்கள் தேடாதீங்க.
ஓகேங்களா? என்னென்ன டீட்டெயில்ஸ் மாற்றணுமோ அதுக்கான கரஸ்பாண்டன்ட் ப்ரூஃபும் வந்து கேட்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓடிஆரில் மாற்றுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. நான் எப்பயும் போல் கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுறேன். இந்த இடத்துல எடிட் வந்து கொடுத்துட்டு இந்த இடம் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ எடிட் அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் மாற்ற முடியும்னு காட்டுறேன். முன்னாடி இருந்த மாதிரியே தாங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எத்தனை ப்ராசஸ் வந்து கேட்டுச்சோ அதே ப்ராசஸ் அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டா கூட மாற்றிக்கலாம். சிக்னேச்சர் வந்து தப்பான டைமென்ஷனில் கொடுத்துட்டேன், கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகண்ட் டீட்டெயிலுக்கு அடுத்து கம்யூனிகேஷன். நம்ம ஆல்ரெடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ப்ராசஸ் கொடுத்து அகெயின் நீங்கள் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். நான் அகெயின் அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் இதுதான் ப்ராசஸ். இதை பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். அதில் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் ஆன விஷயங்கள் எல்லாமே காட்டிட்ட பின்னாடி கீழே சப்மிட் கொடுங்க. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பாதியிலே இதில் நீங்கள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பழைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணதை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் வரைக்கும் போயிட்டு அகெயின் சப்மிட் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஓகே உங்களுடைய டீட்டெயில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் அகெயின் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ணாதவங்க இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் சம்திங் அப்ளிகண்ட் டீட்டெயில் நினைக்கிறேன் உங்களுக்கு கீழேயே வந்து காட்டும். இந்த இடத்துல கிடையாது. ஐ திங்க் கீழே எக்ஸாமினேஷன் பர்டிகுலராக ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டும். அந்த இடத்துல ஃபீஸ் கன்செஷன் அவைல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட இடத்துல ஆல்ரெடி வந்து எஸ் கொடுத்துருப்பீங்க. அதை நோ கொடுத்தீங்கன்னா அகெயின் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டவுன்லோடு அப்ளிகேஷன் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பிரிண்ட் வந்து போட்டு வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பாதி வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபோட்டோ சேவ் ஆகிடும் அப்படின்ற கணக்கு கிடையாது. ஃபுல்லாகவே முடிக்கணுன்றத நான் ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக சொல்கிறேன். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு முடிஞ்சால் எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யார்கிட்டயாவது அமௌண்ட்டை வந்து ஜிபேயில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு லைக் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நிஃப்ட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்கேஸ் இல்லை ஆல்ரெடி நான் டெபிட் கார்டு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் முடிச்சுட்டே இருந்தாலும் பேமெண்ட் வந்து மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் தான் காட்டுதுன்னா திருப்பியும் அந்த மேக் பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து உள்ளே காட்டும். டேரெக்டாக போய் அகெயின் பேமெண்ட் பண்ணாமல் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ ஒன்று கன்ஃபார்ம் ஆகும், இல்லை ஃபெயில்டுன்னு காட்டும். ஃபெயில்டுன்னு காட்டுச்சுன்னா அகெயின் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். இல்லை கன்ஃபார்ம்டுன்னு காட்டுச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். சிம்பிள் ப்ராசஸ். இவ்வளோ தான். நமக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இதை விட நம்ம டிஎன்பிஎஸ்சி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக ஒருத்தங்க கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுக்குற டீட்டெயில் எல்லாம் எல்லா டீட்டெயிலையும் மாற்ற முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.